ஆமா, வெளியில வந்து கால்ல ஒரு பாத்திரமா இருக்கு. ஆமா, பாத்திரமா 2 கேட்டு செலவு நம்ம செலவு தான். அது 33,000 ரூபா அப்படி கேட்டுக்கு மட்டும். வீடை வந்து நீ பார்த்திருக்கியா பார்க்கலையா? 1.5 சென்ட் போவோம். வீடை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு கொடுக்கணும். நம்ம சதுரடிக்கு எவ்வளோ வாங்குவாங்க இந்த கான்ட்ராக்ட் கொடுத்தோம்னா அது எத்தனை சைஸ் அவனுக்கு வந்து கேட்டீங்கன்னா சம்பளம் கான்ட்ராக்டர் பொருள் பூரா நம்ம அது வாங்கிடுறாங்க. நம்ம அது பண்ணிக்கிறது பொருள் பூரா அவனுக்கு வந்து சம்பளம் ஒரு சதுரத்துக்கு வாங்க. சதுரமெல்லாம் அவன் பேசலாம். சதுரடி தானா சம்பளம் தான் அவங்களுக்கு சம்பளம் கான்ட்ராக்டர் உருட்டுக்காரடி கட்டி முடிச்சு கொடுத்துறது. ஆமாம், மாதம் 5,000 15,000 20,000 அவனுக்கு கொடுத்துட்றது. இடையில ஓடாமடா 20,000 25,000 மொத்தம் கான்ட்ராக்ட் பேசினானா இடையில நான் கட்டி கொடுத்துறேன் சம்பளம் ஆலோசனை பாத்துக்கிறேன். ஆமா, எனக்கு 4 லட்சம் தனியா கொடுத்துருன்னு சொல்லிட்டானா. ஆமா, அதான் எத்தனை லட்சம் கேட்டா நம்மளுக்கு வந்து எண்ணெயும் போட்டு உருட்டின இந்த கலவையன்றா வீட்டுக்காரைன்னு பார்க்கலாமே. சேர்லையெல்லாம் நான் உட்காரடா அப்படி கால் மேல கால் போட்டு நீ பாரு. நம்மளையும் வேலைக்கு எழுத்துட்டியா இந்த ஆளு மாமியை எடுத்தா வந்து சும்மாதான் அங்கிட்ட கடையை தரண்டா பஞ்சர் இதுக்கு இது பண்ணுவேன் கூட வச்சுக்கையா. ஒரு ஆள் சம்பளம் குறையுதுல்ல, ஒரு ஆள் சம்பளம் குறையும்ல. ஒரு ஆளை எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா அவனுக்கு 800 ரூபா 900 ரூபா அவனுக்கு சம்பளம் விடுங்க. அந்த சம்பளம் அவனுக்கு கொடுக்கலாம் மொத்தமா. ஆமா, இப்படி இருந்தா நாளைக்கு எவ்வளவு வாங்கணும் அதுதானே வாங்குறேன். மொத்தமா பேசிருக்கு நாளைக்கு எவ்வளவு வாங்கணும் ஆளுக்கு பாதி அது இருக்கு. எங்க ஆரம்பிச்சிருச்சு கோப்பா சாமி. ஆனா போய் அவங்க என்ன வேலை வைக்கிறாங்க அங்க போய் என்ன வேலை வைக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தேவைன்றதாங்க நான் இது பண்ணிட்டு டீ வடை அவங்க நான் பஞ்சர் ராமலிங்க இருக்காருடா வீடோட 1 கோடி ரூபாய் போவாங்கண்ணா. இடத்த விட்டுறா இடம்ல மொத்தமே 1 கோடி ரூபாய்க்கு வீடு எவ்வளவுடா மொத்தத்துல? அது எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும்? நம்ம என்ன விற்கப்படாமா உன்கிட்ட நான் எவ்வளவு மதிப்பெண்ணு சொல்ல மாமி எவ்வளவு செலவழிச்சிருக்காங்க கணக்கு போடுறது தானே. வீட்டுக்கு செலவு மொத்தம் 33 லட்சம் ரூபா வந்துருச்சு. 33 லட்சம் பெரிய வீடு. அப்ப 7 லட்சம் தானே போடுறீங்க. 7 லட்சம் அண்ணா அப்ப அத கணக்கு பண்ணுங்க. அப்ப அது சொந்த காசு போட்டு தானே அடிப்பேன். அப்ப இடம் வந்து கொடுத்தது சரிதானே? என்ன சரிதானே? இல்லடா உனக்கு ஒன்றும் நட்டமாகலைன்னு சொல்ற வர்றான். அந்த வயக்காடுக்கு சரியா தான் கட்டுறாங்க. அந்த ஆளுக்கு பண்ணைக்கு இறக்கி அவங்க வீட்டுல ஆரம்பத்துல இருந்து மாட்டு சாணியில இருந்து எல்லாம் இது பண்ணி எனக்கு அவங்க என்ன கொடுத்தாங்க சொல்லு. அந்த ஆள் கொட்டா வெதர் கூட நம்மளுக்கு இதானால சொல்றது பிறகு சாய் அந்த ஆத்தி பிள்ளையாரு அவர் இந்த வைவாப்ல கொட்டாக்க மாட்டாக்கா ஒரு கொட்டை ஒரு வெதர் கூட கண்ணில் இதானால இந்த கிளவி ஒரு புரியலா உனக்கு கலாணியெல்லாம் மூளைன்னு இருக்கு உனக்கு. பெரிய இன்னைக்கு இடம் அந்த 33 சென்ட் எவ்வளவு போகும்? நீ எவ்வளவு போட்டிருக்க? மிச்ச பணம் அவன் எவ்வளவு போட்டிருக்கான் அவன் மாமங்காரன்? அது போக செலவு போக அதோட வீடோட மொத்த இடத்தை எவ்வளவு? அது போக 4 லட்சம் ரூபாய் கடை வேற தரணும்னு சொல்றானே. எவ்வளவுடா இது? என்னடா உனக்கு மேல புல்டான ஆளு பயங்கரமான ஆள். எத்தனை லட்சத்துக்கு போகும்? அங்க வயக்காடு வந்து 12 லட்சம் போகலாம். 12 லட்சம்